ஹாய் ஹலோ வணக்கங்க. இப்போ சாப்பாடு வீடியோ பார்த்துடலாமா? இன்னைக்கு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் சோறு தான் பார்த்துடுங்க. நிறைய பேர் வந்து அம்மாவை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அவங்களுக்கு வந்து இப்போ அதை காட்டினா நல்லா இருக்காது, அதனால் அது வேண்டாம். நீங்கள் எல்லாருமே பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்க, அது எனக்கு தெரியுது. அதுக்கான சந்தர்ப்பம் வரும்போது நான் காமிச்சு தரேன். அப்புறம் வந்து குடிமரம் எல்லாம் கழியட்டும், சரியா? அப்புறம் வந்து பேசுகிறவங்களுக்கு சொல்கிறது இதுதான், எல்லார் வீட்லேயும் இறப்பு பிறப்புங்கிறது சாதாரண நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான், சரியா? அதில் வந்து தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணுறது, அது பண்ணுறது, இது பண்ணுறது, வீடியோ பண்ணுறதுங்கிறது என்னோட தொழில். எங்கப்பா நான் எப்போ சொன்ன மாதிரி நல்லா வாழ்ந்து அனுபவிச்சுட்டு தான் போயிருக்காரு. அவரை நான் ஆடிப்பாடி வழி அனுப்பினாலும் அதை கேட்குற உரிமை உங்களுக்கு என்ன செய்யாது, கிடையாது. உங்கள் வீட்டுகளில் அப்படி நடந்துச்சுன்னா நீங்கள் 30 நாள் வீட்டுக்குள்ளே இருங்க, 40 நாள் இருங்க. நீலாம்பரி அவங்கள மாதிரி ஒரு 12 வருஷம் 18 வருஷத்துக்கு கூட நீங்கள் ரூமை பூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருங்க, சரியா? என்கிட்ட வந்து நீயா வெளியே வர, நீயா சாப்பிட்ற, நீயா திங்குறங்கிற கேள்வியெல்லாம் நீங்கள் என்கிட்ட கேட்கக்கூடாது. நான் முன்னாடி எப்படி பதில் கொடுப்பேன்னு எனக்கு தெரியும். நீங்கள் கொடுக்குறத விட 4 மடங்கு வட்டியாக கொடுப்பேன். ஆனால் நம்மளுக்கு எதுக்கு அது? சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டோன்னா நம்ம விட்டோம்னா இஷ்டத்துக்கு பேசுறது. ஏன் இறப்பு நடந்த வீட்டில் உள்ளவங்க யாரும் சாப்பிடக்கூடாதா? அது நம்மளுக்கு தெரியும், நம்ம வயிறுக்கு தெரியாது, அதை இயக்கக்கூடிய செல்லுகளுக்கு தெரியாது. உங்கள் வீட்டில் ஒரு இறப்பு நடந்துச்சுன்னா 30 நாள் நீ வீட்டில் எங்கேயும் வெளியே போகாமல் வீட்டுக்குள்ளே இருப்பியா? அடுத்தவங்கள பேசுறதுக்குன்னா எப்படி வாய் வருது. ஆனால் இப்படி பேசுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன பேசுறதை விட 3 மடங்கு சேர்த்து கடவுள் கொடுப்பாரு, பார்த்தீங்களா? அப்போ வந்து இப்படி நின்றுக்கிட்டு வீட்டுக்குள்ளே நீங்கள் பூட்டிக்கிட்டு இருந்துக்கிடுங்க, சரியா? எல்லாத்தையுமே கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். நீ என்ன செய்யறியோ அதை தான் உனக்கு நாளைக்கு திருப்பி கிடைக்கும். நான் ஆடுவேன் பாடுவேன், ஏன் தொழில். நான் ஆடாமல் பாடாமல் கிடந்தா எங்கள் வீட்டில் எப்படி சோறு பற்ற வைக்கிறது? நீங்கள் தருவீங்களா? சரி, ஓகேங்க. நான் வந்து நீங்கள் சொன்னது மாதிரி நான் வீடியோ எதுவுமே போடாமல் 30 நாள் இருக்கேன். இங்கே வந்து எல்லா செலவு கிளவு எல்லாம் நீங்கள் பார்த்துடுறீங்களா? இப்படி சொன்னால் அப்படி ஒரு பேச்சு, அப்படி சொன்னால் இப்படி ஒரு பேச்சு. நாங்கள் என்ன எல்லாத்தையுமே பார்க்காம ஆண்டை அனுபவிக்காத ஒரு ஆளையே இழந்துக்கிட்டு இருக்கோம். எல்லாம் ஆண்டை அனுபவிச்சுட்டு அவர் ராஜா மாதிரி தான் போயிருக்காரு, சரியா? அதுக்காக என்ன இதுதான் சந்தர்ப்பம் என்னை தாக்கணும்னு நினைச்சீங்க, அது உங்களுக்கே தெரியும். ஆனால் நான் அப்படிலாம் நான் பேச மாட்டேன், ஏன்னா எனக்கு அது தேவையில்லை. ஏன்னா என்னோட நல்ல விரும்பிகள், என்னோட அக்காமார்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அப்படிலாம் நம்ம பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் பேச மாட்டேன். அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் அவங்களும் கொடுத்துக்கிடுவாங்க, கடவுளுமே உங்களுக்கு அதை திருப்பி கொடுப்பாரு, சரியா? அடுத்தது உடனே இப்படி சொல்லுங்க, இறந்த வீட்டில் இவ்வளோ பெரிய பானையிலெல்லாம் சோறு பொங்கி இருக்கு. ஏன்னா இங்கே ஒருத்தருக்கு வாயும் கிடையாது வயிறும் கிடையாது, பற்றி இல்லை, எல்லாரும் சாப்பிட மாட்டாங்க, எல்லாரும் பட்டினி தான் இருப்பாங்க. என்ன லாஜிக் இது? இன்னைக்கு குளிமரம் வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வியாழக்கிழமை தான் வச்சிருக்கோம், சரியா? நான் சாப்பிட போறேன். நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.